விவசாயம் ஒரு தொழில் இல்ல. ஊரை காப்பாத்துற போலீஸ் மாதிரி, நாட்டை காப்பாத்துற மிலிட்டரி மாதிரி, மனுஷரை காப்பாத்துற விவசாயமும் ஒரு சர்வீஸ் தான். என் பேர் பாஸ்ரீ வித்யா. நாங்க மதர் தெரசா வேளாண்மை கல்லூரியில இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கால்நடை பராமரிப்புகளை பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளை எப்படி வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்க கால்நடைகளையும் நம்ம அப்படின்னா நம்ம வாயை திறந்து சொல்லிடுவோம். ஆனால் நம்மளோட கால்நடைகளுக்கு ஏதாவது ஒன்றா அதால் வாயை திறந்து சொல்ல முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும். இப்போது ஒரு கண்ணுக்குட்டியிலேருந்து நம்ம ஒரு மாட்டை வளர்த்துட்டு வரோம் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம சென ஊசி போடுவோம் இல்லைங்களா? கண்டிப்பாக சென ஊசி போடுவோம். அந்த சென ஊசி நம்ம எப்போ போடணும், அதுக்கான பருவம் என்ன, அந்த பருவம் வர்றதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சென ஊசி போடுற அளவுக்கு பருவம் வந்துடுச்சு அந்த மாட்டுக்கு அப்படின்னா கண்டினியூஸாக யூரினேஷன் போயிட்டுருக்கும். அதாவது கண்டினியூஸாக வந்து கோமியோ போயிட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூச்சு வாங்கும், அதுக்கு இன்னொரு மாட்டு மேலே ஏறும், வலும்பு தட்டும் இல்லைங்களா? அந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா அப்போ தான் வந்து நம்ம ஒரு மாட்டுக்கு சென ஊசி வந்து கொடுக்கணும். சரி, இப்போ ஒரு மாடு வந்து கண்ணை போட்டுருச்சு அப்படின்னா அந்த கண்ணையும் நம்ம பார்த்துக்கணும், மாடையும் நம்ம பார்த்துக்கணும். அந்த மாடை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணு போட்டோடனே அந்த மாடுக்கு வந்து மில்க் ஃபீவர் அப்படின்னு ஒரு ஜுரம் வரும். அந்த ஜுரம் எப்படி வரும் அப்படின்னா, மாடு போட்டோடனே பால் கறக்குது இல்லைங்களா? அந்த பால் அதிகபட்சமான கால்சியம் சத்து போயிடும். அப்போ அந்த மாட்டுக்கு வந்து கால்சியம் பற்றாக்குறையினால மில்க் ஃபீவர்னு ஒரு ஜுரம் வரும். அந்த ஜுரத்தை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கால்சியம் ஓரோகுளுக்கேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெடிக்கலில் கேட்டிங்கன்னா ஒரு மாத்திரை கிடைக்கும். அந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்து கொடுத்தாலே போதும். நம்ம அதுக்காக டாக்டரை கூப்பிட்டு 1000 ரூபாய் 500 ரூபா செலவு பண்ண வேண்டாம். கண்ணுக்குட்டி போட்டோடனே அந்த கண்ணுக்குட்டியை எப்படி பராமரிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணுக்குட்டி போட்டோடனே ஒரு குழந்தை பிறந்தோடனே என்ன பண்ணுவாங்க, அது தலைகளை பிடிச்சி இப்படி வயிற்றில் தட்டுவாங்க இல்லைங்களா? அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வெளியில் வரணும் அப்படின்றது. அது மாதிரி கண்ணுக்குட்டி போட்டோடனே அந்த கண்ணுக்குட்டியை நம்ம தலைகளை பிடிச்சி வயிற்றில் தட்டணும் அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையான அமிலங்கள், வழவழன்னு இருக்கக்கூடிய தண்ணிலாம் வந்து வெளியில் வந்துடும்மா. அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கணும். பொதுவாகவே கண்ணுக்குட்டிக்கு வந்து சிலர் பால் கொடுப்பாங்க, சிலர் பால் அதிகமாக கொடுத்துருவாங்க, கம்மியாக கொடுத்துருவாங்க. ஆனால் கண்ணுக்குட்டிக்கு எவ்வளோ பால் கொடுக்கணும் பிறந்த கண்ணுக்குட்டிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட வெயிட்டில் 10ல் 1 மடங்கு கொடுக்கணும். இப்போ ஒரு கண்ணுக்குட்டி வந்து 10 கிலோ இருக்குது அப்படின்னா அதுக்கு 1 லிட்டர் பால் கொடுக்கணும். 20 கிலோ இருக்குது அப்படின்னா 2 லிட்டர் பால் கொடுக்கணும். நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா கழிச்சல் ஆரம்பிச்சிடும். கம்மியாக கொடுத்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு நம்ம கம்மியாக பால் கொடுத்தோம்னா அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் இல்லைங்களா? அதனால போதுமான அளவுக்கு பால் கொடுக்கணும். அந்த மாட்டை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து 25லேருந்து 30 கிலோ பசும்புல் தான் கொடுக்கணும். அந்த பசும்புல்லில் அதில் வந்து ஒரு பங்கு வந்து நம்ம பயிர் வகை தீவிரமாக கொடுக்கணும். அதாவது இந்த சோளோ, மக்காசோளோ அந்த மாதிரியான இலைகளை கொடுக்கணும். இப்போ பால் கறக்கிற மாடுல ஒரு மாடு வந்து 3 லிட்டர் பால் கறக்குது அப்படின்னா அதுக்கு எந்த விதமான கான்சென்ட்ரேட் ஃபீடுன்னு சொல்லக்கூடிய திடப்பயிர்களும் தேவையில்லை. அதாவது புண்ணாக்கு, குச்சி தீவனம் அந்த மாதிரி எதுவும் நீங்கள் தர தேவையில்லை. ஒரு மாடு வந்து 3 லிட்டர் தான் கறக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் தர தேவையில்லை. அதுக்கு இருக்கக்கூடிய சத்துலேயே அது 3 லிட்டர் கறக்கும். 5 லிட்டர் கறக்குன்னா 1 கிலோ கொடுக்கும். அந்த மாதிரி 3 லிட்டர்ல இருந்து ஒவ்வொரு லிட்டர் அதிகமாக்கும் போதும் நீங்கள் அரை கிலோ கூட்டி கொடுத்தீங்கன்னா பாலோட திடம்னு சொல்லக்கூடிய அந்த பால் திக்னஸ் இருக்கும், பாலில் பாயிண்ட் வரும், அது மட்டும் டிகிரி வரும். அது மட்டும் இல்லாமல் மாடு வந்து தெம்பா இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி மாட்டுக்கு வந்து நிறைய நோய் வரும்ல, வயிறு உப்பு, அப்புறம் கழிச்சலாக இருக்கும். வயிறு உப்புச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் கடலை எண்ணெய் இருக்கு இல்லைங்களா? கடலை எண்ணெயை வந்து 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வந்து மாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு உள்ளுக்கு கொடுத்துடணும். உள்ளுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, வெத்தலை, பெருங்காயம், ஜீரகம், வெல்லம் இதெல்லாத்தையும் நச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வயிறு உப்பிசம்னு சொல்லக்கூடிய நோய் வந்து சரியாயிடும். இது எதனால் உருவாகுதுன்னா, நம்ம மனுஷங்களுக்கு எப்படி உள்ள கேஸ் டபுள், வயிற்றுல கேஸ் இருக்குது, கேஸ் டபுளாக இருக்குது, அதனால வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி தான் மாட்டுகளுக்கும் ஆகும். நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா சரியாயிடும். மட்டும் இல்லாமல் அஸ்மோசிஸ்னு ஒரு நோய் இருக்குமா, அதாவது வந்து வயிற்றுல வந்து அமிலத்தன்மை அதிகமாகிறதுனால வரும். நம்ம மாட்டுக்கு வந்து அரிசி, சாதம் இந்த மாதிரியான உணவுகள்லாம் கொடுக்கும்போது மாட்டுக்கு வந்து உள்ளே வந்து ஃபெர்மெண்டேஷன் ஒன்று நடக்கும். அதனால வயிறில் வந்து அதிகமான அசிடிட்டி ஆகிடும். நமக்கு மனுஷங்களுக்கு அசிடிட்டி ஆனால் மூச்சு இறங்குற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி மாடுகளுக்கு ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்போசோடா இருக்கு இல்லைங்களா? சோடியம் பைகார்பனேட் சொல்லக்கூடிய ஆப்போசோடியா வந்து 50லேருந்து 100 கிராம் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் இப்போ வந்து மாடு வந்து சாதாரணமாக கழிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரீபயாட்டிக், ப்ரோபயாட்டிக் டேப்லெட்ஸ்னு மெடிக்கலில் இருக்கும். அந்த மாதிரி மாத்திரையை வாங்கிட்டு வந்து நம்ம மாத்திரையை வாழைப்பழத்தில் வச்சு மாடு கொடுப்போம், இல்லை அதோட சாப்பாட்டில் வச்சு கொடுப்போம், அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஆவாரம் பூ இருக்குதுங்களா, அந்த ஆவாரம் பூவை அரைச்சி ஒரு உருண்டை கொடுத்தீங்க அப்படின்னா மாடு கழிச்சல் வந்து நின்றுடும்.
இப்போ மாடுக்கு வந்து காய்ச்சல் இருக்கு அப்படின்னு நீங்க உணர்றீங்க, அது வந்து ரொம்ப சோர்வா படுத்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் தும்பை இலை, அதுக்கப்புறம் வந்து முடக்கத்தாய் இலை, அதுக்கப்புறம் புங்க இலை இருக்குல்ல, இந்த 3 இலை கூடயும் சாம்பிராணி, மஞ்சள் இது எல்லாத்தையும் சேர்த்து கீழே ஏதாவது ஒரு பாத்திரத்துலையோ இல்லை கொட்டகைச்சிலையோ வச்சு கருக விட்டு நம்ம எப்படி ஆவி பிடிக்கிறோமோ அந்த மாதிரி அந்த மாட்டையும் ஆவி பிடிக்க வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ஜுரத்துலேருந்து அதால் ரிலீஃப் ஆகிக்க முடியும், கொஞ்சம் அந்த ஜுரத்துலேருந்து அதால் வெளியில் வந்துக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இந்த வெயிலில் வந்து மாடு வந்து ரொம்ப இறப்பு எடுக்கும்ல, இறச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இறச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தாது உப்பு கலவை, அதாவது தாது உப்பு வந்து தண்ணியில் கலந்து கொடுத்தீங்கன்னா அந்த இறப்பு வந்து மூச்சு வாங்கிறது வந்து சரியாயிடும். பொதுவாக நமக்கு காயம் போடுற மாதிரி எப்படி மஞ்சத்தூள் போடுறோமோ மாடுகள் எங்கேயாவது ஒராசி அங்கங்கே காயமாயிட்டு வந்துடும் அப்பப்போ. அதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா மஞ்சள் கூட வேப்பெண்ணெய் இதை ரெண்டுத்தையும் சேர்ந்து வந்து நீங்கள் அதில் போடலாம். இல்லை அந்த புண்ணு வந்து நம்ம சில நேரங்களை கவனிக்காமல் விட்டுருவோம் அலைச்சல்ல வேலைகள்ல, அதில் வந்து புழு வச்சிருச்சு அப்படின்னா அந்த புழு வச்ச புண்ணுக்கு வந்து கற்பூரத்தை விளக்கெண்ணெயிலையோ இல்லைன்னா தேங்காய் எண்ணெயிலையோ கலந்து அதில் தேய்ச்சோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய புழுக்கள்லாம் ஆறி சீக்கிரமாக குணமாயிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன வைத்தியங்கள்லாம் நம்ம வீட்டில் நமக்கு பண்ணிக்கிற மாதிரி நம்ம கால்நடைகளையும் பண்ணி நம்ம கால்நடையை பத்திரமா பார்த்துக்கணும். மதரசாவிலேருந்து வந்தாங்க பிள்ளைங்களாம் வந்துச்சுங்க, அது பார்த்துச்சு மாடுகளை, அதில் கொஞ்சம் கொஞ்சம் அது சொன்னிச்சுங்க, அந்த இது மாட்டை பற்றி சொன்னிச்சுங்க, அதனால் தெரிஞ்சுக்கிட்டாங்க வந்து சொன்னிச்சுங்க. மருந்து எந்தெந்த இது சொன்னிச்சுங்களோ அதுவரையும் நாங்களே வீட்டிலேயே செஞ்சு பார்த்துக்கோங்க. நன்றி.